விஜய் அவர்கள் கர்நாடகா செல்லக்கூடாது, அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இதை எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கார் அப்படிங்கிறது கடைசியாக வந்திருக்கக்கூடிய தகவல். பட் இப்போ அதை விட லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வந்திருக்கு. கர்நாடகாவிலேருந்து இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை, விஜய் அவர்கள் இங்கே வந்தால் நிறைய பிரச்சனைகள் பெருசாக மாறிடலாம், ஸோ இன்னொரு நாளில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லி டிகே சிவகுமார் அவர்கள் இப்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள். ஸோ கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு, அதுவும் காவேரி மேலாண்மை, மேகதாது அணை அப்படின்னு சொல்கிற அடுத்தடுத்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் நாம் இங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விழிப்புடன் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஏகப்பட்ட செய்திகள், அது கூடவே சில சலசலப்புகள் எல்லாமே வந்திருக்கு. எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பெஸ்டியில் பெஸ்டி ஆஃபர், ஆடி ஆஃபர் அப்படின்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? 4 ரூபாய்க்கு இரேசரை போட்டுட்ருக்கோம், 5 ரூபாய்க்கு ஏதோ 5 இரேசரா அது போட்டுட்ருக்கோம், வேறு என்னெல்லாமல் 5 ரூபா 4 ரூபா 9 ரூபாய்க்குலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபர்ஸ்லாம் போய் பாருங்கள். அது கூடவே நேற்று போட்ட ரிமோட் கண்ட்ரோல் காரெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ புதுசாக இந்த ரைட்டிங் பேடை கொண்டு வந்திருக்கோம். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ கேனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சுட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதுமாகவே போராட்டமாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய எதிர்கட்சினா திமுக மட்டுமா நினச்சிட்டு இருக்கோம்? இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, வேற யாருமே கிடையாதுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவரும் போராட்டத்தை அந்த பக்கமாக இந்த பக்கமாக இனிஷியேட் பண்ண வேண்டாம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக அரசு வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது தேர்தல் வாக்குறுதிகள் அளித்தவாறு கூட்டுறவு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். அந்த அறிவிப்பு இல்லை என்றால் அதிமுக சார்பில் தாவேக கூட்டணி அரசை எதிர்த்து தமிழகமெங்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும். புரிஞ்சிருச்சா? விவசாயிகளை முன்னிலைப்படுத்தி நீங்கள் உடனடியாக உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லைனா நாங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக போராட்டத்தை கொண்டு வருவோம், ஆர்ப்பாட்டங்களை ஏற்படுத்துவோம், கண்டன பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி இப்போ யார் சொல்லியிருக்காங்க? அதிமுக சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது இந்த மாதிரியான அரசியலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரவாயில்ல, இது ஒரு புதுமையான அரசியல் தான். அப்போ அரசியல்வாதிகள் நாங்கள் இந்த தேர்தலுக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த பிறகு 100 நாட்கள்லேயே அந்த வாக்குறுதியை சரி செய்ய வேண்டும். இல்லாட்டி அந்த வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதிகளை 100 நாட்களில் அவங்க என்ன செய்யணும்? செயல்படுத்த வேண்டும். அப்படி இல்லைனா மீதம் இருக்கும் அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம், போராட்டங்கள் செய்யலாம், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பதிவு செய்யலாம், மாபெரும் ரேலி போகலாம், பைக் ரேலி போகலாம். தீகாக்காரங்க கேட்ட மாதிரி எங்களுக்கு பைக் ரேலி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல, இது எல்லாமே போகலாம். இதெல்லாம் போகலைன்னா இதெல்லாம் அரசியல் கிடையாதுன்னு சொல்லி நாம தான் இனிமேல் படித்தாக வேண்டும். யங் ஜென்ரேஷன் இந்த அரசியலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுவரையிலும் இல்லாத ஃபார்மேட் தான் இப்போ இங்கே உருவாயிட்டு இருக்கு. அதாவது சச்சின் டெண்டுல்கர் 200 அடிக்கிற வரைக்கும் அதெல்லாம் முடியுமா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதன் பிறகு அவர் அடித்தார், தொடர்ச்சியாக பல வீரர்கள் அடித்தாங்க 200 அப்படின்னு சொல்லக்கூடிய ரன். அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் இதெல்லாம் செய்யலை. ஐயோ நீ ஏன் செய்யலை, நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை கொண்டு வர போகிறோம். டேய் நீங்கள் 5 வருஷம் என்னடா செஞ்சீங்க, அதுக்கு முன்னாடி 5 வருஷம் என்னடா, அதெல்லாம் விடுங்க பாஸ், இப்போ இருந்து அதெல்லாம் மாறுது, கோட்டெல்லாம் அழிச்சிட்டு முதல்ல இருந்து கோடு போடுங்க அப்படிங்கிற மாதிரி அரசியலில் டோட்டல் சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் அரசியல்வாதிகள் மக்கள் நம்பிடுவாங்க, ஏமாந்துருவாங்க, மக்கள் எல்லாம் முட்டாள் அப்படி நினச்சிட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. பட் நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? இதெல்லாம் மக்கள்கிட்டையும் சொல்கிறோம், மக்கள் இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஏண்டா 85-90 நாள் தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணுமா, அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத மக்கள் யோசிப்பாங்க. யோசிக்கும் போது மக்களிடம் இன்னும் சிந்தனை அதிகமாகும். சிந்தனை அதிகமாகும் போது உண்மையான செய்திகள் என்ன, உண்மையாக அரசாங்கம் என்ன செய்கிறது, என்ன செய்யலை, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்க, இது எல்லாத்தையுமே மக்கள் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்ட பிறகு அவங்களாலாம் அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வரும் காலத்தில் பார்க்கலாம். இந்த 5 வருஷம் என்னெல்லாம் ஆட முடியுமோ, என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. அரசியல் டிக்ஷனரியில் இந்த 5 வருஷத்துக்கான அரசியல் மாற்றம், நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த போராட்டங்கள், இது எல்லாமே நோட் செய்து வைக்கப்படுகிறது. அதன் பிறகு வரக்கூடிய அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த 5 வருஷத்தில் மக்கள் காண்பிப்பார்கள். இதை நான் இன்னொரு காட்டையும் சொல்கிறேன். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகுது பார்த்தீங்களா? இந்த உள்ளாட்சி
உள்ளாட்சி தேர்தல் ஏன் நாம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அடுத்ததா உள்ளாட்சி தேர்தல் அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதிலிருந்து நம்ம அரசியல் சதுரங்கத்துக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது. அதுக்கு சாம்பிளை மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன். செலவு கணக்கு கேட்டால் காட்டுறது கிடையாது, கேள்வி கேட்டால் என்னோட வார்டுக்கு எந்த வேலையும் செய்கிறது இல்லை. திமுக பேரூராட்சி தலைவரின் நிர்வாக முறைகேட்டை கண்டித்து திமுக கவுன்சிலர் உள்ளிருப்பு போராட்டம். இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? இந்த மாதிரி கவுன்சிலர்களும் பேரூராட்சி தலைவர்கள்லாம் இருந்தாங்கன்னா இங்கே எந்த நல்லது செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெயினாக நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? முதலமைச்சர் மாறிட்டார்னா எல்லாம் மாறிடும், முதலமைச்சருடைய அமைச்சர்கள் மாறிட்டாங்கன்னா எல்லாரும் மாறிடுவாங்க, எல்லாமே சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது இப்போ தானே புரிய வருது. முதலமைச்சர் மாறி முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய சகாக்கள் மாறினால் மட்டும் போதாது. நம்ம ஊரூராட்சி பேரூராட்சி இங்கெல்லாம் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் இவங்க எல்லாருமே மாற வேண்டும், இவங்க எல்லாருமே மக்களுக்காக சிந்திக்க வேண்டும். இவங்க கிட்ட இருந்து தான் இந்த ஊழல் அப்படிங்கிறதும் இவங்க கிட்ட இருந்து தான் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பிறந்து 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 பெரிய ஒரு மலையாக மாறி நிற்கிறது. ஸோ முதல்ல நம்ம களை எடுக்க வேண்டியது இவங்களை தான். இவங்களுக்கு நல்லா சுலுக்கெடுக்கணும்னா நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்ல உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டும். அந்த புரிதலை அரசியல் சதுரங்கத்திலிருந்து செவ்வனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன உள்ளாட்சி தேர்தல்? உள்ளாட்சி தேர்தல் அவ்வளோ முக்கியமா? அதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இவ்வளோ நாள் ஆளும் கட்சி ஏன் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க? அப்படி தள்ளி போகிறதுனால அவங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது? இது எல்லாமே அரசியல் சதுரங்கத்தில் வீடியோவாக வெளியாகி அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சுன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடும் பாருங்க. நம்ம செஞ்சிருவோமா? அடுத்ததா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாதீங்கப்பா, அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அவர் இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணாமல் முன்ஜாமீன் அப்படிங்கிறது நாங்கள் கொடுத்துட்றோம். திடுதிப்புன்னு பார்த்தா ஒரு நீதிபதி நான் இந்த வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த அமர்வுலேருந்து வெளியில் போயிட்டாங்க. மறுபடி அந்த அமர்வு அப்படிங்கிறது இன்னொரு ஜட்ஜி வழியாக உருவாக்கப்பட்டு அதற்கான தீர்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முன்ஜாமீன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்ஜாமீனில் நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலோ அப்படி இல்லைனா சாட்சியங்களை கலைத்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டாலோ நீங்கள் என்ன செய்யலாம்? அதாவது அரசாங்கம் தரப்பு நீதிமன்றத்தை நாடலாம். அப்படி இல்லையா அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துருங்கப்பா. இதில் ஏதாவது தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அவருடைய முன்ஜாமீன் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெள்ளத்தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்படி? தெள்ளத்தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் முன்ஜாமீன் கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அண்ணெல்லாம் வழக்குக்கு என்னெல்லாம் நான்லாம் இந்த வழக்கிலே இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிக்கலாம் முடியாதான்? வழக்கு விசாரணை அப்படிங்கிறதுக்கு முழு ஆதரவையும் யார் கொடுத்தாக வேண்டும்? செந்தில் பாலாஜி அவர்களும் அவரை சார்ந்து இருக்கிற நபர்களும் கொடுத்தாக வேண்டும். கரூரில் எனக்கு ஒரு கணக்கு பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்களும் விஜய் அவர்கள் எல்லாமே சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த கணக்கு இதுவாகத்தான் இருக்குமோ? கூட்டி கழிச்சு பார்த்தா இதுவாக தான் இருக்குன்னு தோணுது. பார்க்கலாம் அடுத்ததாக என்ன நடக்க போகிறது என்று. அடுத்ததா சபரிவர்மன் அங்கே ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? உண்மையிலேயே அது சிறைச்சாலைக்குள்ளே வச்சு அவங்கள கொன்று இருக்காங்க. அப்படி கொன்னதோடு மட்டும் இல்லாமல் சபரிவர்மன் அவர்களுடைய கை கால்கள் லுங்கியால் கட்டி போட்டு கொடூரமாக அடித்து கொண்டு இருக்காங்க. இதை கொன்னது யார் அப்படின்னு பார்த்தா இது சிபிசிஐடி விசாரணையில் இப்போ வெளியில் வந்துருச்சு. மனைவி குழந்தையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட சபரிவர்மன் சிறை வார்டன் அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் சேர்ந்து தான் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவர் இறந்திருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. எங்கேயுமே லாக்அப் டெத் நடக்காது, லாக்அப் டெத் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே குரல் கொடுத்தவங்க நாம. இப்போ தாவேகாவினுடைய ஆட்சி வந்துருச்சு. அந்த ஆட்சியின் போது கூட ஒரு லாக்அப் டெத் அப்படின்னா இது சிறைச்சாலைக்கு உள்ள வச்சு ஒரு டெத்து நடந்திருக்கு. அதுலேயும் வார்டன்கள் இருக்காங்க, அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த சபரிவர்மன் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவங்களுடைய குடும்ப நபர்களுக்கு கண்டிப்பாக நீதி அப்படிங்கிறத தாவேக அரசாங்கம் கொடுக்க வேண்டும். அரசாங்கம் அவங்க குடும்பத்துடன் இருக்க வேண்டும் என்பதும் தாழ்மையான வேண்டுகோளாக இங்கே நம்ம வச்சுக்கிடுவோம். மின் கட்டணம் தொடர்பாக 3.70 லட்சம் நபர்கள் வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க. என்னப்பா இது, முதல்ல மின் கட்டணத்தை சரி பண்ணிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அவர் ட்வீட் போட்டதற்கு இன்னைக்கு சரியான பதிலடி எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை மின் கட்டண உயர்வு சம்பந்தமா 3.7 லட்சம் புகார்கள் வந்துள்ளதாக திமுக தலைவர் வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி அப்படியே நம்பி உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அது ஜஸ்ட் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த செய்தி தான், அதுக்கு பின்னாடி எந்த உண்மையும் கிடையாது.
வழக்கத்துக்கு மாறாக மிக அதிக மின்சார கட்டணம் பில் வந்துள்ளதாக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் மின் கட்டணம் அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதன் அடிப்படையில் வழக்கமான ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன. எப்போதும் நடக்க மாதிரியே ஆய்வுகள் அப்படிங்கிறது செய்யப்படும். கடந்த ஆண்டுடன் இந்த ஆண்டு ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் 11.5 லட்சம் பேருக்கு 3 மடங்கு அளவில் பில் கட்டணம் உயர்ந்து வந்தது. ஆனால் இந்த ஆண்டில் 9.6 லட்சம் பேருக்கு தான் அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டை விட 2 லட்சம் பேர் குறைந்துள்ளனர். இல்லை, இதில் எனக்கு புரியலை. சாதாரண மின் கட்டணத்துக்கும் இந்த 11 லட்சம் 11.5 லட்சம் அப்படின்னு சொல்கிறீங்க, 6.5 லட்சம் நபர்களுக்கு இல்லாட்டி 9.5 லட்சம் நபர்களுக்கு அதிகமாக பில் தொகை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இதை ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ திமுக காலத்திலேயே ஒரு பெரிய ஒரு குழி அங்கே இருந்திருக்கு. மறுபடி தாவேகாவினுடைய ஆட்சி காலத்தில் அந்த குழி அப்படிங்கிறது இப்போ பெருசாக பேசு பொருள் ஆன உடனே பழைய ஆட்சியிலும் இதே ஒரு நிலைமை தான் நீடித்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மக்களாகிய இங்கே எல்லாருமே இப்போ யூடியூபர் பேசிட்டாரு 60,000 ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை தான் டேக் பண்ணி யார் போடுறாரு? நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போடுறார். ஆனால் இதே காலகட்டத்தில் இன்னொரு யூடியூபர் பரிதாபங்கள் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம மார்க்கண்டேயன் அவர்கள் இருக்கார்ல, ஐயா விஜய் அவர்களை எலும்பு உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவங்களுடைய மகன் பேசினதை மிமிக் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காரு. ஏன் சார் நீங்கள் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினதெல்லாம் கேட்கலையா? அதை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனெல்லாம் யாரா பேச வச்சது அப்படின்னு சொல்லி உங்கள் தலைவரை நீங்களே திட்டியிருப்பீங்க. லியோனி அவர்கள் பேசினதை கேட்டிருக்கீங்களா? இவனெல்லாம் யாரா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்கள் தலைவரை நீங்கள் திட்டிருவீங்க. ஒருவேளை நீங்கள் கூட அவரை நியமிச்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஐடி விங்கை சார்ந்தவங்க எப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுமா? ஸோ இங்கே ஒரு மிமிக் பண்ணதற்கு அவங்க மிரட்டப்படுகிறார்கள். மறுபடியும் பரிதாபங்கள் மிரட்டப்பட்டு வருகிறது. ஏகப்பட்ட பேர், அதுவும் திமுகவை சார்ந்தவங்க எல்லாருமே அந்த வீடியோவை எடுத்து பயங்கரமாக அவங்கள கார்னர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் விஜய் சித்து அவர்கள் 60,000 ரூபாய் எனக்கு கரண்ட் பில் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதை வச்சு பெரிய அளவில் பாருங்க இந்த யூடியூபருக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உங்களுக்கு அவங்க எகெயின்ஸ்டாகவே பேசல, மிமிக் பண்ணாங்க, அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சோன்னே அவரை தூக்கி அப்படியே உச்சத்தில் வச்சு பாருங்கப்பா விஜய் சித்தவர்களே சொல்லிட்டாங்க. என்ன அரசியல் சார் இதெல்லாம் விட இந்த சூர்யா சேவியர் மாதிரியான நிறைய நபர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த தீகாக்காரங்க அந்த குரூப்லேயே சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதை பார்த்த பிறகும் தமிழ்நாடு காவல்துறை அவங்களுடைய சரியான நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, தீகாவினுடைய கோரிக்கை தமிழ்நாடு மக்களின் கோரிக்கை, இது விசிகாவின் கோரிக்கையும் தான். எது? நீட்டுக்கு எதிராக போராடுறது. 5 வருஷம் மௌனமாக இருந்தவங்க திடீர்னு அந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் உயிர் நாங்கள் நீட்டுக்கு எதிராக போராடுறோம், அந்த போராட்டத்துக்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி தாவேக அரசாங்கத்துக்கு எதிராக விஜய் அவர்களை வாயில் என்னப்பா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக அந்த பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்படி கொடுக்காததை தோழர் சண்முகம் அவர்களும் சொன்னார், அதெல்லாம் கொடுத்துருக்கணும். இன்னைக்கு விசிகா சொல்கிறாங்க அதெல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ யார் சொல்கிறாங்க? தீகாவினுடைய முக்கியமான நபர்கள்லாம் பேச தொடங்கிட்டாங்க. இக்கோரிக்கை முன்வைத்து விசிகா சார்பாக ஒரு பரப்புரைக்கு ஏற்பாடு செய்யுங்கள் தூண்டி விடுறாராமா. பெரியார் திடலில் குவிக்கப்பட்ட போலீஸை விட விசிகா அலுவலகம் முன்பு இன்னும் அதிகமான போலீஸை குவியுங்கள், உங்களை வீட்டு சிறையில் கூட அடைப்பார்கள், ட்ரை பண்ணி பாருங்க அண்ணா, நீங்க சொன்னா RSS செல்லப்பிள்ளை வெளியே வருவான். இது மட்டுமா, அமித்ஷாவின் ஆணைக்கும் த்ரிஷாவின் அரவணைப்பிலும் உயிர் வாழும் ஒரு ஊதாரிதான் விஜய் எனும் நடிகன் அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்களை தரக்குறைவா பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூர்யா சேவியரை தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள், சூர்யா சேவியர் யாருப்பா அப்படின்னு சொல்லி தேடிலாம் பார்க்காதீங்க, அவ்வளோ பெரிய பீஸ்லாம் கிடையாது. ஆனாலுமே இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசும்போது, இல்லை இவ்வளோ கொச்சையாக பேசும்போது, நீட்டுக்கு எதிராக 5 வருஷம் போராடாத திமுக பார்த்து இந்த சூர்யா சேவியர் ஏதாவது பேசியிருக்காரா இல்லை பேசியிருக்கானா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கேட்கணுமா வேணாமா? இந்த இடத்துல அதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு, ஐயையோ ஊழலெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மாமா ஆயுதம் அப்படின்னு சொன்னே, பாகுபலி அப்படின்னு சொல்லி அந்த பாகுபலி படத்தை பார்த்துருக்கீங்களா? மாமா ஆயுதம் அப்படின்னு சொன்னே, அதே மாதிரி இங்கே திமுக காரங்க ஆயுதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நீட் அப்படிங்கிறது தான். இப்போ அதை வச்சு உருட்டுறதுக்கு, அதை வச்சு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய அளவில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துவதற்கு, அதை வச்சு ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துவதற்கு ஏகப்பட்ட கும்பல் ஒன்றிணைந்திருக்கிறது. இது ஒரு வியூகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் திமுக, அதை சார்ந்திருக்கக்கூடிய தீகா, அதை சார்ந்திருக்கக்கூடிய வாடகை வாய்கள், 3ஆம் தர பேச்சாளர்கள் இப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே இதை கட்டமைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே இது போராட்டமாக வெடிக்கும் போது என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான புரட்சியை திமுக செய்கிறது ஒரு இலவும் கிடையாது. அப்படி செய்கிறதா இருந்தால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும். இப்போ செய்கிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா மட்டும்தான். உண்மையான மாணவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்னா
2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நீட்டு தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்திருக்கும். இல்லாட்டி இதே மாதிரி போராட்டங்கள் ஏகப்பட்டது நடந்திருக்கும். இதை போய் திமுக காரங்கிட்ட யார்ட்டையாவது கேட்டாங்கன்னா, எங்கள் தலைவர் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் தெரியுமா, நீட்டை எதிர்ப்பதற்கு என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் தெரியுமாடா, அது தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்களுமே திருப்பி என்னடா செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒன்றும் செய்யலையே. ஸோ இதெல்லாம் இப்போ அரசியலில் பெரும் புயலாக வீசிக்கொண்டிருக்கிறது. நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிடாதீங்க. இதே மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய பேர் இனிமேல் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. யூடியூபர்ஸை, அதாவது இப்போ நம்ம ஆட்சி மாற்றத்தை ஆதரித்து மக்கள் அரசியல் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இப்போ இந்த கட்சிக்கோ இல்லாட்டி இந்த ஆட்சிக்கோ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இனிமேல் தனிநபர் தாக்குதலுக்கு உட்படுவார்கள். நான் உட்பட சொல்கிறேன். எனக்கு எதிராகவும் ஒரு கூட்டம் கிளம்பும், எனக்கு எதிராகவும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆக வேண்டும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுங்க சொல்கிறதெல்லாம் உண்மையோ அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க. பட் அதுதான் அவங்களுடைய வெற்றியும் கூட. இப்போ பார்த்தீங்கல்ல, நீட்டுக்கு எதிராக திமுக தான் போராடுது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. பாருங்கள், தீகா போராட்டத்தை முறியடித்து விட்டது தாவேகா, விசிகா பேரணியை கட் பண்ணிட்டாங்க தாவேகா, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்டத்தை நிறுத்து செய்ய விட்டது தாவேகா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இந்த செய்தியை ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு ஊடகத்தில் மட்டும் பேசாமல் நிறைய பேரை பேச வச்சு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைப்பாங்க. இதை தான் கடைசி காலங்களிலும் செய்தார்கள். 5 வருஷம் செய்யாமல் இருந்தாங்க, இப்போ மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய லவ், உங்களுடைய கேர் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரெடியானனால தான் அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதற்கு உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா ஒரு அடி கூட என்னால் நகர முடியாது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த வரக்கூடிய மாதங்களே உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். என்ன பேசினாலும் அதை வாண்டடாக வந்து ஏதாவது ஒன்று வம்பிழுக்கிற மாதிரியே பேசுவாங்க. இதெல்லாம் நடக்க தான் போகுது, எழுதி வச்சுக்கோங்க. நடக்கும்போது இந்த வீடியோவை நானும் புக் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், அப்போ பார்க்கலாம். ஸோ நல்லதை பகிர்ந்து என் கூட சப்போர்ட் பண்ணி நமக்காக ஏதாவது பேச்சுவார்த்தை, யார் கூடயாவது சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம், பட் அட்லீஸ்ட் சப்போர்ட்டாக இருங்க. ரைட்டிங் பேட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டு குழந்தைகள் ட்ராயிங் வரைகிறதுக்கோ இல்லாட்டி எழுதி படிக்கிறதுக்கோ அப்படி இல்லைனா கணக்கு போடுறதுக்கோ இந்த ஒரு பேப்பர்லாம் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் ரைட்டிங் பேட் தான். இந்த ரைட்டிங் பேடில் எழுதுறதுக்கான ஒரு பேனாவும் இருக்கும், அதில் ஒரு பட்டனும் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்ம எழுதுனதெல்லாம் இரேஸ் ஆயிரும். லாக் பண்ணி வச்சோம்னா இரேஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு மோடும் இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ரைட்டிங் பேட் எல்லாமே ஒரு போர்ட்ரேட் மோடில் இருக்கும், அதாவது நீளமாக இருக்கும். பட் ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான இந்த ரைட்டிங் பேட் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் மாடலில் இருக்கும். வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 600 700 விற்கலாம். ஏன்னா இது 16 இன்ச் ரைட்டிங் பேட், நாட் 8.5 இன்ச், 10 இன்ச், 12 இன்ச், அதன் பிறகு தான் 16 இன்ச். இதுதான் டாப் 16 இன்ச் ரைட்டிங் பேட். இப்போ கிட்ஸ் பெஸ்டியில் இந்த ஆஃபருக்காக நம்ம வீட்டு குழந்தைகளுக்காக 299 ரூபா. வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கிட்ஸ் பெஸ்டியில் இருக்குது. டெய்லி நைட்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆஃபர்ஸ் எல்லாமே. ₹1 சில பொருட்களை போடுறோம், 1 மணி நேரம் வைக்கிறோம், ₹5 போடுறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும்னா கிட்ஸ் பெஸ்டி வந்து பாருங்கள். ஏதாவது புது ஆஃபர்ஸ் இருக்குன்னா வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபர்ஸ் 20 பொருள் 30 பொருள் அப்படிங்கிற கம்மியான பொருள்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வாங்குறவங்க ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், அவ்வளோதான். ஸோ வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கிக்கோங்க.